அனைவருக்கும் இனிய சுதந்திர தினத்தின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 மிக சந்தோஷமான முறையில் நிம்மதியான முறையில் சுவாச காற்றை வந்து சுவாசிக்கிறோம். 80 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக ஒரு இதில் ரெண்டாக பாதியை பிரிச்சிங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுதந்திர காற்று இருக்குல்ல, சுவாச காற்று இருக்குல்ல, இந்த காற்றுக்கு கூட ஒரு சில பிரிவினைகள் இது இருக்கு. எந்த காற்று எந்த விஷயத்தில் வீச வேண்டும், ஒரு சில பகுதியில் போனீங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சில காற்றுகள் இருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் வசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய இருப்பிடமே வந்து அப்படின்னா வந்து தூங்குவதற்கும் இருப்பிடம் கிடையாது, அவங்களுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ண இருப்பிடம் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு சமுதாயத்துல ஒரு மக்கள் தனியா நின்று அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த ஒரு காலகட்டம் 40 வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கவலையாக மனதில் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு புரட்சியாளன் வந்து ஏற்படுவோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மால்கோம் எக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கருப்பு இனத்தை சேர்ந்த அவர் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய இனத்துக்காக வந்து போராடி மிகப்பெரிய ஒரு போராளி அவர். அதுபோல அண்ணன் தொல் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடைய மக்களுக்குண்டான அடிப்படை சேவைகளை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போனதுதான் இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீடமா ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனா கல்வி என்பது அன்னைக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இளம் அட்வொகேட்டா ஆனாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அண்ணன் தொல் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவருடைய ஒவ்வொரு விஷயமும் முன்னெடுத்துக்கப்பட்டு இன்னைக்கு நாம வந்து இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எங்க வந்து நம்ம எல்லாம் ஒன்று திரண்டிருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பொது சிந்தனையாளர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பொது சிந்தனையாளர். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸ். நம்ம எல்லாருமே நமக்கு வந்து யாரும் எங்க எதுவும் கிடையாது, எந்த இது எப்படியும் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பனை மரம் அழிய போகுதுன்ட்டு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்களை வந்து நடணும், மரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறது யாருன்னா வந்து நம்மளுடைய தொல் திருமாவளவன். அவர்களுடைய பல விஷயங்கள் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்க படிச்சுட்டு வீட்டுக்கு லீவுக்கு வராங்க. நாமெல்லாம் படிச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறோம், தியேட்டருக்கு போவோம், 4 ஃப்ரெண்டோட உட்காந்து என்ன பண்ணுவோம், அந்த சேர்ல உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு மூணு உட்காந்து பேசுவோம்ல. அவங்க எப்பவுமே தன் வீட்டுக்கு வந்தா தன்னுடைய கிராம பகுதியில் உட்காந்து ஏழை எளிய மக்களுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. பல நாட்கள் வந்து பகல் எழுதுவாங்களாம், இரவு நாட்கள்ல வந்து ஒளி விளக்குல வந்து லெட்டர் எழுதி கொடுத்து மக்களுடைய தேவை சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய முழு நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி வந்து வாழ்க்கையே முழுமையாக சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவர். அவரை சார்ந்து இந்த விடுதலை சிறுத்தையோட நம்மளுடைய முழு கட்சிகள் இருக்கு. இங்கே போன கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து மழை வெள்ளம் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சி, அந்த பாதிப்புல வந்து நம்மளுடைய தோழர் வந்து சகோதரர் பாபு நானும் வந்து இணைஞ்சு வேலை பார்த்தோம். என்ன பாபு கிளாஸ்ல வேலை பார்த்தோம். சரியான மக்களுக்கு வந்து உணவு கிடைக்கல. மக்கள்லாம் திரட்டி வந்து இதே பாலத்தை கழகத்துல வந்து ஏன் அவங்களுக்கு வந்து அடிப்படையான உணவு எதுவும் கிடைக்கல அப்படின்னா வரக்கூடிய காலத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களை மாதிரி சோசியல் ஒர்க்கு நிறைய பேர் இருக்காங்க, சமூக ஆர்வலர்களும் சமூக தொண்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து என்ன பண்றேன் வந்து நம்ம தலைவர்கிட்ட ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன், எங்களை மாதிரி ஆட்களை நீங்க என்ன பண்ண வந்து அரவணைச்சு நீங்க என்ன பண்ணுறது, வரக்கூடிய காலத்துல இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது நாம் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யணும். ஏன்னா பிறருக்கு உதவி செய்வதற்காக மட்டுமே தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அண்ணன் தொல் திருமாவளவன் தன்னோட வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்பை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப அவருக்கு எல்லாருக்கும் இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அவருடைய இறப்பு எப்படி இருக்கு, மண்ணில் புதைந்த விதைகள் போல. இன்னைக்கு நாம எல்லாருமே மரம் போல நம்மளை கொண்டு பிறருக்கு கண்டிப்பா என்ன பண்ண வந்து மக்கள் சேவை வந்து முடிந்த அளவுக்கு இங்க நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும். ஆல்ரெடி நிறைய டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஆனா இன்னும் நிறைய டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கப்படணும். நிறைய சென்னை முழுக்க சுத்தி பாருங்க, தெருக்கு கழிப்பறையை கட்டி வச்சிருக்கிறான். ஆனா இங்க எத்தனை கழிப்பறை இருக்கு பாருங்க, அதை நம்ம போகணும். இனி வரக்கூடிய காலத்துல எல்லா இடத்துலையும் நம்ம இணைந்து எந்த இடத்துல இணைந்து வேலை செய்ய முடியுமோ அனைத்து இடத்தையும் இணைந்து செய்வதற்கு நேஷனல் 5 ஸ்டார் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க நம்மளோட இணைந்து செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. வருங்காலத்தில் கண்டிப்பா இணைந்து செய்வோம். இதை இந்த கூட்டத்தின் மேல உறுதி அளிக்கிறோம்.